வணக்கம். பேங்க் ஆஃப் பரோடாவோட 2026 வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தின இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட். எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? 5000? ஆமாங்க, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. இந்தியா முழுக்க வங்கித்துறையில நுழையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். மொத்தம் 5000 அப்ரெண்டிஸ் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நம்பர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இந்த அலசல்ல நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதல்ல இந்த 5000 வேலை வாய்ப்புகள் பத்தி, ரெண்டாவது நீங்க இதுக்கு தகுதியானவரான்னு பார்க்க போறோம், மூணாவது தேர்வு முறை எப்படி இருக்கும்னு விளக்கமா பார்க்கலாம், கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, பகுதி 1. இந்த 5000 வேலைவாய்ப்புகள் பத்தின முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இது ஒரு வருஷத்துக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி திட்டம். இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எண் BOB/HRM/ADVT/2026/01. இது ஏதோ சாதாரண வேலை மட்டும் கிடையாதுங்க. பேங்கிங் செக்டார்ல உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போடுறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. இந்த வாய்ப்புகள் இந்தியா முழுக்க 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பரவி இருந்தாலும், குறிப்பா குஜராத்ல 960, உத்தரப்பிரதேசத்துல 764, மகாராஷ்டிராவில் 580 இடங்கள்னு பெரிய நம்பர்ல வேகன்சி இருக்கு. அதோட நிக்காம நம்ம தமிழ்நாட்டுக்கும் 199 உள்ளூர் பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு செம்மையான நியூஸ். அடுத்து பகுதி 2. சரி, இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவரா? உங்களோட ப்ரொஃபைல் இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இதுக்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி தான். ஆமாங்க, நீங்க ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங்னு எந்த பாடப்பிரிவுல இளங்கலை பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி, தயக்கமே இல்லாம நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல உள்ள நுழையிறதுக்கு பெரிய தடைகள் எதுவும் கிடையாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், வயது வரம்பு. பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச வயசு 20லிருந்து அதிகபட்சம் 28க்குள்ள இருக்கணும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கிய தேதி மே 1, 2026. அதாவது இந்த தேதியில உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா கம்யூனிட்டி அடிப்படையில் நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. எஸ்டி மற்றும் எஸ்சி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி என்சிஎல் பிரிவினருக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பிரிவை பொறுத்து 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும், முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படியும் தளர்வுகள் உண்டு. இப்ப பகுதி 3க்கு வந்துட்டோம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தேர்வு முறை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஆன்லைன் டெஸ்ட், ரெண்டாவது ஸ்டெப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மூணாவது உள்ளூர் மொழி தேர்வு. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் மொழி தேர்வு நடக்கும். இதுக்கான ஹால் டிக்கெட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 4லிருந்து 7 நாளுக்கு முன்னாடியே உங்களோட இமெயிலுக்கு வந்துடும். இப்போ இந்த 60 நிமிஷம் ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பிரேக் டவுன் பண்ணலாம். இதுல மொத்தம் 4 செக்ஷன் இருக்கு. பொது மற்றும் நிதி விழிப்புணர்வு, குவான்ஸ் அண்ட் ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 25 கேள்விகள், 25 மார்க். ஜெனரல் இங்கிலீஷ் தவிர மத்த எல்லா செக்ஷனையும் நீங்க இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில எழுதிக்கலாம். ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள், 100 மார்க். இந்த 100 கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் கரெக்டா 1 மணி நேரம் மட்டும்தான். இதை கேட்கும்போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கா? உங்க டென்ஷனை குறைக்கிற மாதிரி ஒரு அல்டிமேட்டான விஷயம் இதுல இருக்கு. தப்பான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையவே கிடையாது. ஆமா, 0 டிடக்ஷன்ஸ். அதனால நீங்க பயப்படாம 100 கேள்விகளுக்கும் தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அப்ளை பண்றவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல நியூஸ் இருக்க முடியுமா சொல்லுங்க. கடைசியா பகுதி 4. இதுல முக்கியமான தேதிகள் என்னென்ன, அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நம்பரை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஆமாங்க, 15000. இந்த ஒரு வருஷ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு மாசம் 15000 ரூபா ஸ்டைஃபண்டா கிடைக்கும். நீங்க பேங்கிங் கத்துக்கிற அந்த ஆரம்ப காலகட்டத்துல உங்களோட செலவுகளுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். பொது பிரிவு, இடபிள்யூஎஸ் அப்புறம் ஓபிசி பிரிவை சேர்ந்த ஆண்களுக்கு ஆன்லைன் கட்டணம் 800 ரூபாய். அதே பிரிவுகளைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 600 ரூபாய். எஸ்டி, எஸ்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் வெறும் 200 ரூபாய் மட்டும்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். டைம்லைன். ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் மே 19, 2026 அன்னைக்கே ஓபன் ஆயிடுச்சு. ஜூன் 8, 2026 தான் அப்ளை பண்ண கடைசி நாள். பேங்க் ஆஃப் பரோடாவோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற கெரியர்ஸ் பேஜ்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். டைம் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த ஜூன் 8ஆம் தேதிக்குள்ள அந்த 5000 இடங்கள்ல உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்களா? தகவல் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.